ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளை நிலா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெஜ்ஜு சால்னா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயம், அதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். அதோட சின்ன பீஸ் தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை அதையும் அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு நம்ம ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். புதினா போடுங்க. புதினா போட தான் அந்த சால்னாவுடைய வாசமே வரும், சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கலாம். அதுக்கப்புறம் இது வதங்கினோடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் செய்யறது 4 பேருக்கு, 4 இல்லைனா 5 பேர் சாப்பிட்லாம் இந்த சால்னாவை. அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கின்னு, கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க. தண்ணியமாக இருந்தால் விட்டுருங்க. இதே கொதிக்க இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக கிடைக்கும். இதோட மிளகாய் தூள் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுன்னு இருக்கேன். நீங்கள் தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு.
அவ்வளோதான். இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அப்படியே வீடே வாசமாக இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து நம்ம கலந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது திக்னஸ்ன்னு குழம்பு. இப்படி இருந்தால் போதும். ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரியுது பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கொதிச்சிச்சு. நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சால்னா, வெஜ்ஜு சால்னா ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்து